இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பலா மரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சுங்க. பாருங்கள், ஒரு 2 காய் கிடக்கு பாருங்கள். அந்த காய் என்ன பண்ணிடுச்சுன்னா, சின்ன வாதில் காய்ச்சிருந்தாக்கில் அந்த வாது தாங்காமல் ஒடிஞ்சிருச்சு. இந்த காய்கள் என்ன சின்னமாக இருக்கும்போது அந்த வாது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த காய்கள் பெருக்க பெருக்க அந்த வெயிட்டு தன்மை தாங்க முடியாது, அந்த வாதே ஒடிஞ்சிருச்சு பாருங்கள். ஒடிஞ்சு பக்கத்து வாதில் சப்போர்ட்டில் இருக்குது. அந்த பக்கத்து வாதில் தாங்கலைன்னு வச்சுங்களேன், அந்த காய் விழுந்திருக்கும். அதனால் லைட்டாக ஒடிஞ்சிடல பாருங்கள், எப்படி முறிஞ்சிருக்கணும். இப்போ இதை இழுத்து கட்டுன்னு சொல்லி நம்ம கவுரு வேறு எடுத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள். ஏன்னா கட்டுனா கொஞ்சோண்டு பிடிச்சிட்ருக்கு, லைட்டாக தான் பிடிச்சிட்ருக்கு. கட்டுனா அந்த காய் கொஞ்சம் பெருக்கிற அளவுக்கு தாங்குமான்னு தெரியலை. ஏன்னா காய் ரொம்ப பெருக்கும். ஏன்னா அந்த காய் ஒரு காய் பார்த்தீங்கன்னா 15 கிலோவுக்கு மேலே வரும். ஆனால் சின்னதாக இருக்கிறதுனால இது மாட்டோம். அதில் ஒரு காய் மட்டும் விட்டுருக்கணும். நாம் பார்த்தா 2 காய்கிட்ட விட்டுட்டான். அதுதான் முதல்ல தப்பு. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கட்டியாச்சு பாருங்கள். ஆனால் சின்ன வாதில் காய்ச்சி பாருங்கள், தட்டின்னு பாருங்கள், நல்லா பெரிய காயாகவே வந்துருச்சு. இது கட்டிட்டோம். பார்த்தா மேலெல்லாம் பாருங்களேன், எத்தனை காய் கிடக்கு. இது மட்டும் காய் ஒரு 3 காய் 4 காய் விட்டோம்னா அந்த கொப்பே பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடும் பாருங்கள். இப்போ இதுலேயுமே நம்ம ஒவ்வொரு காய் வெட்ட வேண்டியது தான். எடுத்துகிட்டு ஒரு 2 காய் நீ விட வேண்டியது தான். அப்படி 3 காயெல்லாம் விட்டோம்னா பெருக்க அது அந்த இதே காம்பே பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடும். அந்தளவுக்கு காய் பெருசாக பெருக்கும் இந்த மரத்தில். ஒரு வழியாக கட்டியாச்சுங்க. இந்த காய் கட்டுனதுன்னு தாங்குமான்னு தெரியலை. ஏன்னா வாது ஒடிஞ்சதுன்னா பட்டுருச்சுன்னா அந்த காய் வீணாக போயிடும். லைட்டாக பச்சை இருக்கிறதுனால இப்போ நம்ம கவுரு போட்டு கட்டியாச்சு இந்த மரத்தில்.